அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆல்ரெடி சேவிங் ஆர்டர் பற்றி நம்ம பார்த்தாச்சு. சேவிங் ஆர்டர் இன்னைக்கு இருக்கும் பட்சத்தில் ஜாக்லின் தான் டாப்பில் இருக்காங்க ஓட்டிங்கில், அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி. ஸோ ஜாக்லின் தான் முதலாளாக சேவ் செய்யப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். இதை தாண்டி மக்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, சேவிங் ஆர்டர்லாம் விடுங்க, எவிக்ஷன் யாரு அதை சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. எவிக்ஷனை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு ஒரு அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் நடக்க போகிறதாக ஒரு தகவல் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, யார் அது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் இருக்கக்கூடிய 3 வாரங்களில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சின்னதாக ஒரு கோத்ரூ பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட். ஸோ இந்த ஃபேமிலி ரவுண்டு பற்றின டிஸ்கஷன் தான் இந்த வீக்கெண்டில் ஃபுல்லாக இருக்க போகுது. பெருசாக சுவாரஸ்யமாக இருக்க போகிறது கிடையாது. அதை தாண்டி விஜய் சேதுபதி என்னெல்லாம் இஷ்யூஸ் இன்னைக்கு பேசுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இந்த வாரத்தில் மொத்தமாக 7 பேர் தான் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. ஒன்று ஜாக்லின், மஞ்சரி, ராணு, விஷால், அன்ஷிதா, பவித்ரா மற்றும் ஜெஃப்ரி. பொண்ணுங்க மொத்தமே 5 பேர் தான். அதில் 4 பேர் வந்து நாமினேஷன் ப்ராசஸில் இருக்கிறாங்க. சரிங்களா? இதில் தான் ஜாக்லினுக்கு வந்து டாப் ஆர்டர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க சேவ் செய்யப்பட்டால் முதலாளாக சேவ் செய்யப்படலாம், இல்லைனா சேவிங் ஆர்டர் இருக்காது ஆஸ் யூஷுவல். சரி, இப்போ யார் டேஞ்சர் சோனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு மேலே டேஞ்சர் சோனில் இருக்காங்க. அதாவது கடைசி பொசிஷனில் இருக்கிறது வந்து அன்ஷிதா, அதுக்கு மேலே ஜெஃப்ரி இருக்கிறாரு, அதுக்கு மேலே விஜய் விஷால், அதுக்கு மேலே பவித்ரா, அதுக்கு மேலே மஞ்சரி. ஆக்சுவலாக மஞ்சரி ஏன் நீங்கள் டேஞ்சர் சோன்னு சொல்கிறீங்க? மஞ்சரி நல்ல ஒரு ஓட் பேங்க்கில் தானே அன்அஃபிஷியல் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்அஃபிஷியலை வச்சு யாரும் எவிக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. அஃபிஷியல் ஓட்டிங் தான் நமக்கு கணக்கு. அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது ஜாக்லின், 2வது இடத்தை பிடித்திருக்கிறது ராணவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய 5 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 5 பேரில் தான் என்னெல்லாம் நடக்க போகுது, ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் நடக்க போகுது. முதல்ல டபுள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு ஒரு வேளை டபுள் எவிக்ஷன் வைக்கிறாங்கன்னா யார் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சாய்ஸ், ஒன்று அன்ஷிதா இல்லைனா ஜெஃப்ரி. இல்லை ஜெஃப்ரி வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சேனல் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா ஜெஃப்ரி இருந்தாங்கன்னா அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக போகும், அவங்களுக்கு அவனால் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும். அதனால் சேனலுக்கு பிளான் ஏ மற்றும் பிளான் பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று, விஷால் அவர்களை பலி கொடுப்பது. ஏன் விஷாலை பலி கொடுக்கணும் ஜெஃப்ரிக்கு பதிலாக? விஷால் இந்த வாரத்தில் ஏகப்பட்ட கேஸில் மாட்டினாப்புல. அதாவது இதுக்கு முன்னாடி விஷால் பேசின விஷயங்கள் அது வந்து பெருசாக ஹோஸ்டாலையும் சரி யாராலையும் சரி பெருசாக ஒரு கவனம் வந்து அதுக்கு கொடுக்கப்படலை. ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாப்புல. ஸோ அது வந்து பெருசாக பேசப்படலை. இந்த வாரத்தில் ஃபேமிலி ரவுண்டில் அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் வந்து அதை ஓப்பனாக உடச்சி, இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கிறதுலாம் வந்து நீங்கள் போய் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு புதுசாக ஒரு பேசு பொருளாக எடுத்த காரணத்தினால இது மறுபடியும் வந்து யாருக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் பேருக்கு தான் அஃபெக்ட் ஆகுது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றி சேனல் பெருசாக எந்த விதமான ஒரு அக்கறையும் காட்டலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டியை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஒரு யோசனையில் விஜய் விஷால் இருக்கிறார். ஸோ விஷாலை எவிக் பண்ணி இதன் மூலமாக 2 மேட்ரு ஒன்று இருக்குது. பணப்பெட்டி விஷால் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சேனலுக்கு கிடையாது. இன்னொன்று, விஷாலை எவிக் பண்ணுறது மூலமாக இந்த சௌந்தர்யா மேட்ருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சேனல் வந்து நினைக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் டபுள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் அன்ஷிதா கூடவே சேர்த்து விஷாலையும் வெளியில் அனுப்புறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் விஷால் அன்ஷிதாவோட சேர்த்து அனுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு விஷால் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வெளியில் பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே இடத்துல அன்ஷிதா வந்து வச்சு விஷால் வந்து ஒரு காயினை மூவ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இன்னொரு பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, போனதுமே அந்த பொண்ணுக்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி புதுசாக ஒரு உருட்டினார் போல. ஸோ இவருடைய லவ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அங்கங்கே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு 3 பேர், வெளியில் ஒருத்தர், இப்படின்னு பல பேரை வந்து அவருடைய காதல் வலைக்குள்ளே சிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த 2 பேரும் சேர்த்தே வெளியில் அனுப்பிடுவோம் அப்படின்ற ஒரு பிளான் பி இருக்கிறதாக சொல்லப்படுது. சரி, பிளான் சின்னு சொன்னீங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேபி விஷாலும் சேனல் ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 2 பெண்களை வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்களாம் சேனல். யார் அந்த 2 பெண்கள்? ஒன்று அன்ஷிதா. டபுள் எவிக்ஷன் அப்படின்னாலே அன்ஷிதா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? அன்ஷிதா கூடயே யார் அனுப்புறது அப்படிங்கிறது தான் இப்போ சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ பிளான் சியில் யார் பேர் அவங்க லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா பவித்ரா. ஏன்னா பவித்ராவும் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் பவித்ராவுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது டபுள் எவிக்ஷனில் விஷாலை சேவ் பண்ணணும். இப்போ இந்த மைண்ட் இல்லை, விஷால் பணப்பெட்டி எடுக்கட்டும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து சேனலுக்கு வந்துருச்சு அப்படின்னா மேபி பவித்ராவை வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொன்னீங்களா, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை டபுள் எவிக்ஷன்லாம் இல்லை, ஒரு சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னு சொன்னால்
அன்ஃபேர் எவிக்ஷனாக யார் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்களை வெளியில் அனுப்ப போகிறதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன் மஞ்சரி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து சேனல் ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா பெருசாக கிடையாது. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு ஷோவில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவ்வளோதான். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மஞ்சரிக்கு வந்து கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம், சரிங்களா? மற்றபடி விஜய் டிவியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு மாதிரி இவங்களுக்கு கிடைக்கல, கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மஞ்சரியுடைய வேலை இந்த சீசனுக்கு முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி ஒரு வேலை இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மஞ்சரி வந்து பயங்கரமாக டாஸ்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஒருவேளை டிக்கெட் டு ஃபினாலே மஞ்சரி வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக ஃபைனல்ஸ் போயிடுவாங்க, அவங்கள வெளியில் எடுக்க முடியாது. சேனலுடைய திட்டத்தின்படி டாப் 5ல யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாக்லின், முத்துக்குமரன், சௌந்தர்யா, தீபக் மற்றும் ராணவ். இல்லாட்டி யார் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுறாங்களோ அவங்க. அதில் அவங்களோட சாய்ஸாக ராயன் இருக்காப்புல, ஜெஃப்ரி இருக்காப்புல, விஷால் இருக்காப்புல. இவங்க தான் சேனலோட சாய்ஸ். மற்றவங்க எல்லாருமே எவிக்ட் ஆகி வெளியில் தான் போகிறாங்க, சரிங்களா? இதனால தான் மஞ்சரி வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிங்கிள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சரியை இந்த வாரமே அனுப்பிடலாம். ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் அவங்களை வச்சாச்சு போதும், அவங்க இனிமேல் டாஸ்க்கு கிடையாது, டிக்கெட் ஃபினாலே மட்டும்தான் இருக்குது. அதனால் மஞ்சரியை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்கெட்சு சேனல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கெஸ்ஸு தான், இன்னும் நமக்கு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. இப்போ தான் ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறமா தான் நமக்கு அஃபிஷியலாக வரும். இவங்க பேர்லாம் வந்து ஹாட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இவங்களை யார் வேணால் போகலாம். முக்கியமாக பிங்க் டீம் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் டீம் தான் ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அதில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படான வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பாட்டில் சேனல் யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெளியில் போவாங்க. அதில் இந்த 5 பேர் வந்து இருக்கிறாங்க: மஞ்சரி, விஷால், பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி. டபுளாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி, சிங்கிளாக இருந்தால் மஞ்சரியை போட்டு தைக்கிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறாங்களாம். ஸோ இதுதான் எவிக்ஷனுக்கான இப்போதைக்கு அப்டேட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 5 பேரில் யார் போனால் நல்லாயிருக்கும்? ப்ளஸ் சேவிங் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது முத்துவும் ஜாக்லினும் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அதான் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேம், ஒருத்தர் எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டாங்க. ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் வந்து 2 பேரை தான் அறிகுறியாக காட்டியிருக்காப்புல, இவங்க தான் வின்னர், இவங்க தான் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் சௌந்தர்யா ஃபேன்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் எதுக்காக சௌந்தர்யாவை நீங்கள் டிகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜாக்லினுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதைத்தான் நான் வந்து சௌந்தர்யாவுக்கு பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு நான் வந்து சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் எத்தனை தடவை வந்து நீங்கள் ஜாக்லினை வந்து அநாகரிகமாக ரொம்ப அப்யூஸாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ட்விட்டரில் வந்து நம்ம பேசினா அது பெரிய விஷயமா இருக்காது, என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது இன்னொருத்தரை நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸே கிடையாது. ஜாக்லின் என்ன பண்ணாலும் ட்ராமா அப்படின்னா சௌந்தர்யா தான் இந்த வீட்டுக்குள்ளே 1ஆம் நம்பர் ட்ராமா குவீன். உங்கள் சௌந்தர்யாவுடைய பாய் ஃப்ரெண்ட் விஷ்ணுவே சொல்லிட்டு போயிட்டாரு, சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ளே ஏன் இருக்கிறாங்க தெரியுமா? பிக் பாஸ் வந்து டாஸ்க் மட்டும் இல்லை, அதை தாண்டின ஒரு ட்ராமா இருக்குது. அந்த ட்ராமா சௌந்தர்யா கிட்ட நிறையவே இருக்குது. ஒரே பிஆர் டீமை செட் பண்ணி வச்சுட்டு, அதாவது ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ காசு கொடுக்குறேன் எனக்காக பேசுனா எவன் வேணாலும் பேசுவான், சரிங்களா? அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய பேர் ட்விட்டரில் இருக்கிறானுங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து பேச வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறீங்க, அதை யாரும் தப்புன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் சௌந்தர்யாவை தூக்கி வச்சு கொண்டாடுங்க, ஒன்று மேலே அதை ஒரு ஆளை வந்து நீங்கள் எல்லாமே இருக்குன்னு பேசுங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் அதுக்கு நீங்கள் இன்னொருத்தவங்களை டிகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு. அதைத்தான் நான் பண்ணுறேன். நீங்கள் சௌந்தர்யாவுக்கு பண்ணுற ஒரு விஷயம் வந்து கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜாக்லினுக்கு நான் பண்ணுற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 2னா இவங்க 2 பேர் தான் நான் டிசைட் பண்ணியிருக்கிறது, முத்து, ஜாக்லின். இதில் யார் ஜெயிக்கிறா, யார் வந்து ரன்னர் ஆகிறான்றதுக்கு நான் வரவே இல்லை. ஆனால் அந்த பொசிஷனுக்கு சௌந்தர்யா தகுதியான நபர் இல்லை, அது என்னுடைய கருத்து. அக்கார்டிங் டு மீ அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். இன்னொன்று, சௌந்தர்யாவை டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கிடையாது. ஆனால் நான் ஏன் அதை பண்ணுறேன் அப்படின்னா, நான் அதை வந்து பண்ணுறதுக்கு தூண்டப்பட்டேன் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் சௌந்தர்யாவை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஜாக்லினை வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்துலேயும் கார்னர் பண்ணுறது, அடிக்கிறது. இப்போ கூட தர்ஷிகாவுடைய எவிக்ஷனுக்கு ஜாக்லின் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு காரணம் விஷால் தான். அந்த மாதிரி தான் மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ வேறு மாதிரி, அதாவது கடைசி கட்டத்தை நெருக்கிட்டோம். எந்த அளவுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து கேரக்டராக அவங்கள வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க பர்சனை மேலே தூக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல இறங்கியிருக்கிறாங்க.
சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அடுத்தவங்கள ஏன் ஜாக்லினை பற்றி பேசாமல் நீங்கள் ஏன் சௌந்தர்யாவை டிகிரேட் பண்ணுறீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது சிலருக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? புரிய வேண்டியவங்களும் புரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சவால்லாம் விடுறீங்க. அந்த சவாலுக்கு நான் ரெடி. நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.